ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு செம ஃபன்னான எபிசோட் பார்க்க போகிறோம். சிரிச்சு சிரிச்சு ஸ்டொமக்கே வலிக்குதுன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே மாதம் 3 பேருக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. என்னோட பேர் ரியோகோ, என்னோட பேர் ஓகேன் அண்ட் லாஸ்ட்டாக என்னோட பேர் மாரி. நாங்கள் 3 பேர் தான் சைத்தாமா எஸ்காப்பென் குரூப்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்துப்பாங்க. இப்போ பேக்ரவுண்டில் நாயெல்லாம் குலைக்குமா, உடனே லீடரும் பார்த்துட்டு என்ன ரியோக்கோ நாயெல்லாம் இதுக்கும் கூட கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்க, உடனே ரியோக்கோவும் என்ன பண்ணுறது ஓனர், பார்ட் டைமாக ஒரு வீட்டில் வேலை செய்கிறேன், அவங்க தான் டாகை வாக்கிங் கூட்டிகிட்டு போக சொன்னாங்கன்ட்டு சொல்ல, இதை கேட்ட லீடரும் நான் இங்கே உங்களை ஒரு முக்கியமான மீட்டிங்காக கூப்பிட்ருக்கேன், நீ நாயெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்களா. உடனே மாறியும் லீடர் நாயே அமைதியாக இருக்குது, நீங்கள் எதுக்கு நாய் மாதிரி கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க, உடனே இது லீடரும் கேட்டுட்டு என்ன சொன்னீன்னு கேட்க, நாய் அழகா இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு மாரியக்கா சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம நாங்கள் வந்துட்டு என்னங்க கடைசியில் ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாயெல்லாம் உங்கள் டீமில் சேர்த்துக்கிட்டீங்களா, இப்போ தான் டீம் சூப்பராக இருக்குன்னு வேணா. உடனே லீடரும் ரியோக்கோ மண்டையிலே ஒரு கொட்டை கொட்டிட்டு உன்னால தான் இந்த புடலங்கா பையனாக என்னைய கலாய்க்கிறான், டே தம்பே நான் செம்ம காண்டில் இருக்கேன், ஒழுங்காக வந்த வழி பார்த்து ஓடிட்டுன்னு சொல்லிட்டு ஷின்சானை மிரட்டிட்டு இருப்பாங்க. இப்போ ரியோக்கோவும் லீடர் ஆனது ஆகிப்போச்சு, 3 நாய் இருக்குது, நம்ம 3 பேர் இந்த நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வேலையை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக மீட்டிங் போட்டு பேசிக்கலாம், என்ன சொல்கிறீங்கன்ட்டு கேட்க, உடனே லீடரும் நான் என்ன வேறு வேலை இல்லாமல் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன்னு நினச்சிங்களா, எனக்கு இருக்கிற பிஸி ஷெடியூலில் இந்த மாதிரி போரான வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னுவாங்க. உடனே ரியோக்கோவும் இங்கே பாருங்கள் டாக் பேக்கு, இதுக்குள்ளே நிறைய விளையாட்டு பொருள்லாம் இருக்குது, இதை வச்சு நம்ம டாக் கூட விளையாடலாம், இது ஒன்றும் போர் அடிக்காதுன்னுவாங்க. உடனே நம்ம ஷின்சானும் உங்கள் 3 பேரால் நாயை கூட ஒழுங்காக வைக்க முடியாதுன்ட்டு இதுலேருந்து எனக்கு நல்லா தெரியுதுன்னுவா. உடனே லீடரும் டே முந்திரிக்கொட்டை நான் அமைதியாக தானே இருக்க சொன்னேன், ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்பாங்க. நம்ம ஷின்சானும் நானும் என்னோட டாகை வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாம் தான் இங்கே வந்தேன்மா. சரிடா நீங்கள் இருக்க உன்னோட டாக் எங்கன்னு கேட்க, கரெக்டாக ஹீரோ பேக்கை தூக்கிட்டு வருமா. நம்ம செஞ்சோனோம் சீரோ வணக்கம், நீயே பார்த்து பத்திரமா வாக்கிங் போயிட்டு வந்துடுவானா. உடனே லீடரும் கேட்டுட்டு உன் நாயை தனியாக வாக்கிங் போக சொல்கிறேன், நீ தானே ஒரு ஓனராக கூட்டிகிட்டு போகணும், பொறுப்பாக நடந்துக்கோன்னு சொல்லிட்டு சின்சானை பூச்சி கத்திட்டு இருப்பாங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னது உன்னோட நாய் தனியாக வாக்கிங் போகுமா, அது எப்பட்றா, மரியாதையாக அந்த டெக்னிக் எங்களுக்கு சொல்லித்தான்ட்டு சின்சானை மிரட்டுவாங்களா. நம்ம சின்சானோ ஐயா இந்த மாதிரி மிரட்டி கேட்டால் நான் சொல்லிடுவேண்ணா, கொஞ்சம் பணிவாக கேளுங்க சொல்லித்தரேன்மா. உடனே இவங்களும் ஷின்சான் கிட்ட தலை குனிஞ்சி சார் எங்களுக்கு நாயை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி தரீங்களான்னு கேட்க, நம்ம ஷின்சானும் இந்த மரியாதை எனக்கு பிடிச்சிருக்கு, முதல் விஷயம் நீங்கள் நாயை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்களும் நாயும் முதல்ல கனெக்ட் ஆகணும், அதுக்கு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாய் மூச்சு வாங்கினா எப்படி பண்ணும் அந்த மாதிரி பண்ணி காட்டுவானா. உடனே அவங்களும் பார்த்துட்டு டூ இந்த மாதிரிலாம் எங்களால் பண்ண முடியாது, நாங்களே எங்கள் நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போய்க்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டு 3 பக்கமாக வாக்கிங் கிளம்புவாங்க. கடைசியில் அந்த 3 நாய் 3 பக்கமாக ஓடி இவங்க 3 பேரும் 3 பேர் மேலே மோதிக்கிட்டு 3 பேருமே கீழே விழுந்துருவாங்க. அந்த நாயை வந்து இவங்க மூஞ்சி நக்கிட்டு இருக்குமா. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு பாலை கொண்டு வந்து தூக்கி போட, நம்ம ஷின்சான் அந்த நாய் மாதிரி வாயால் பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு ஹீரோ மாதிரியே உட்காந்துட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து நம்ம ஷின்சானும் ஹீரோ கையை கொடுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஷின்சானுக்கு கையை கொடுக்கும். அடுத்து ஹீரோவும் ஒவ்வொன்றும் குறைச்சி ஷின்சானை கை கொடுக்க சொல்லும், நம்ம ஷின்சானும் கை கொடுப்பானா. இதை அந்த 3 அக்காங்களும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஷின்சானும் ஹீரோவும் ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரியே டான்ஸ் ஆடுவாங்க. அந்த அக்காங்களும் பார்த்துட்டு அசந்து போயிட்டு டே தம்பி என்ன நம்ம பண்ணுறியடா, எப்பட்றா உன்னோட நாயை கண்ட்ரோல் பண்ணுற, இருடா நாங்களும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த அக்காங்களும் ஷின்சான் டான்ஸ் ஆடின மாதிரியே அந்த நாய்ங்க முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டுவாங்களா. நம்ம ஷின்சானும் அதை பார்த்துட்டு சுத்த வேஸ்ட்டு, ஏன்னா நீங்கள் முழு மனசாகவே டான்ஸ் ஆட மாட்டீங்க, ஏதோ கடமைக்கு ஆடுற மாதிரி ஆடுறீங்க, இப்படிலாம் இருந்தால் நாயோட உங்களால் கனெக்ட் ஆக முடியாது, இப்போ நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலைவனும் டாக் கெட்டப்பில் வந்துட்டு 1 2 1 2 1 2ன்னு சொல்லிட்டு கீழே உக்காந்துக்கிட்டு வாலாட்டி காட்டுவானா. இதே மாதிரியே நீங்களும் பண்ணுங்கன்ட்டு சொல்ல, அந்த 3 அக்காங்களும் வால் மாதிரி ஒன்றத்தை செட் பண்ணிட்டு வந்துட்டு 1 2 1 2 1 2ன்னு சொல்லிட்டு அந்த நாய்ங்க முன்னாடி ஒரு நாய் எப்படி வாலாட்டுமோ அதே மாதிரி இவங்களும் வாலாட்டி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்களா. இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த நாய்களும் இந்த அக்காங்க கூட சேர்ந்துக்கிட்டு வாலாட்டி காமிச்சிட்டு இருக்கோம். அடுத்து இவங்களும் நாய் மாதிரி உக்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு கையை தூக்குவாங்க. அந்த நாய்களும் இந்த அக்காங்க கூட சேர்ந்து தூக்குமா. கடைசியில் இவங்களும் அந்த நாய் கூட சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரு டான்ஸை போடுவாங்க. இது நம்ம ஹிஞ்சாலும் பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர், உங்கள் மனசும் நாயோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்து போயிட்டுருக்கு, இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 9 நாளில் நீங்களும் நாயாக மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னு இவங்களும் நாயோட உக்காந்துக்கிட்டு ஒவ்வொன்னு குலைச்சிட்டு இருப்பாங்க. ரோட்டில் போகிற பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு ஐயோ பாவம் யார் பெற்ற பிள்ளைங்கன்னு தெரியலையே, எல்லா பைத்தியங்களாக சுற்றுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க.
இப்போ நம்ம தலைவனும் ஃபினிஷிங் டச்சா இப்போ நம்ம நாயோட சேர்ந்து கிளம்ப போகிறோம்னு சொல்லிட்டு அந்த அக்காங்களை ரோட்டில் நாயோட சேர்த்து நாய் மாதிரியே ஓட விடுவானா. இவங்களும் யார் நாயின்னு கண்டே பிடிக்க முடியாத வகையில் நாயோட சேர்ந்துக்கிட்டு நாய் மாதிரியே ஓடிட்டு இருப்பாங்க. இதை ரோட்டில் போகிற மக்கள்லாம் பார்த்துட்டு படித்த பொண்ணுங்க மாதிரி இருக்காங்க பாவம், ஆனால் பைத்தியமாக இருக்குதுங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. கடைசியில் சாயங்காலம் ஆகிடும். நம்ம செஞ்சாலும் ஒரு வழியாக நம்ம எல்லா எக்ஸசைஸையும் பண்ணி முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நீங்களும் நாயும் கனெக்ட் ஆகிடுவீங்கன்ட்டு சொல்ல அந்த அக்காங்களும் ஓகேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொன்றும் இருவாங்களா. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டடா பாய்.